ஊர் உலகத்துல அவ எல்லாம் தூங்கி தூங்கி வலிவா நினைக்கிறேன். நாலு கிழமனா அவ வீட்டுல என்ன சட்டியை வச்சு அடுப்புல முழுக்கு அதை சொன்ன சுட்டுக்க மாட்டாளுங்க. எல்லாம் வந்து இவகிட்டயே ஆர்டர் கொடுக்குறாளுங்க. போற பக்கம் பார்த்தா இவன் நல்லா சம்பாரிச்சிருவா போலயே. என்னடி இளமையில உனக்கு பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சாயங்காலமே ஆகி போச்சு, இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்க. விடு, கலந்து செஞ்சுட்டு போறாளுங்க. இப்படி விட்டு விட்டுதான் உன் மருமக ஒன்றும் மதிக்காம தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கா. நானும் அப்படியே இருந்தேன் வையன். இவளும் நல்லா ஊரை சுற்றிக்கிட்டு நான் சமைச்சு வச்சு தின்னுக்கிட்டு அந்த படப்புக்கு போகிறேன், இந்த படப்புக்கு போகிறேன், முறுக்கு சொல்கிறேன், அது திருஷ்டம் சொல்கிறேன்னு என்ன வீட்டில் வேலைக்காரி ஆக்கிட்டு இவளுக்கு போயிடுவாளுங்க. அவளுக்கு நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறாளுங்க. அட எதுக்கு வேணா கழுத்து வளைச்சிட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் மகன் சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் நடத்திட்டோம். பொம்பளை என் கையில் 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. புருஷனையை மதிக்க மாட்டாளுங்க, மாமியாக்காரி என்னையும் மதிக்க மாட்டாளுங்க. இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ஏன்டி மலை மேலே உனக்கு வர வர கூறு கெட்டு போய்கிட்டே கிடக்கு. கொஞ்சம் நல்ல விதமாக தான் யோசியேன். இப்போ என்ன கழுத ஆகி போச்சு? அட கழுத, வர வர உனக்கு கூறு கெட்டு போய்கிட்டே இருக்கு. வயசாக வயசாக உனக்கு புத்தி மழுங்குதுன்னு நினைக்கேன். ஏண்டி அவ சம்பாரிச்சா உனக்கு நல்லது தானே? உன் மகன் காசு மிச்சம்னு நினைடி. ஆமா, நினைக்காதுங்க. ஒன்றுக்கும் உதவாம வீட்டில் சோத்தை வடிச்சு கொட்டுற போய் இம்பிட்டு ஆட்டம். இவளுகெல்லாம் கையில் 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. நம்மள மதிப்பாளுகளா? வந்தவளுக வேற 10 முதிர்சம் 10 முறுக்கு வாங்கிட்டு போவாளுங்கன்னு பார்த்தா அவ 100 200 ஆர்டர் கொடுத்துட்டு போறா. இவளுகெல்லாம் சும்மாவே கையில் பிடிக்க முடியாது. இனிமேல் எப்படி பிடிக்க முடியும்? இனிமே 3 வேலையை நான் வடிச்சு கொட்டுவேன். இவளுக்கு நல்லா தின்னுட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போய் அடுப்பாங்கரையிலே உட்காந்துக்குவாளுங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் விடுறதா இல்லை. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிடி, மிச்ச வேலையை நாளை காலைல பார்த்துக்கலாம். மல்லிகா, வனசா, வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ஆச்சுமா. ஆமாம்மா, நல்ல ஆர்டர்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். எங்க அந்த வளர்ந்தா மண்டை என் மருமகளை காணோம்? அவ வெளியே போய் 4 பேர்ட்ட சொன்னா தானம்மா இங்கே ஆர்டர் வரும். அந்த வேலையை அவ பார்த்துட்டு இருக்கா. ஆமாண்டி அம்மா. சரிதான், இவ எங்க அடுப்பில் உட்கார்றதுக்கு இதுக்காக பயன்பட்டு போறா. பிள்ளைங்க ஏதோ நல்லா சேர்ந்து 4 பொழப்பு நல்ல பொழப்பு ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நல்லா வரணும் ஆத்தா. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு இருக்க ஆசீர்வாதம் தாம்மா எங்களை இன்னும் நல்லா கொண்டு வருது. கிளம்பியாச்சு போல? ஆமாம்மா, மணி 5 ஆகுது. பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருக்கோம். போய் வாய்க்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல. ஆமாத்தா ஆமாத்தா, வீட்டையும் பார்க்கணும்ல. சரிம்மா, அப்போ நான் வாரேன். அக்கா, அட வாடி, இப்போதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா? ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்கவ. அட மாமியாரே, நான் என்ன சும்மாவா சுற்றுறேன்? நான் 4 இடத்துக்கு போனால் தான் 40 ஆர்டர் பிடிச்சிட்டு வருவேன். அட, நீ சொன்னது நல்ல ஐடியா தான்டி. நீ ஃப்ரீயாக சாம்பிள் கொடுக்க போயிடா. ராக்கா ஏக்கா நேற்று 10 முறுக்கு வாங்கிட்டு போச்சா? இன்னைக்கு 100 முறுக்கு அதிரசமும் ஆர்டர் போட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு கையோட 50 முறுக்கு 50 அதிரசம் வாங்கிட்டும் போயிடுச்சு பார்த்துக்க. அக்கா, நான் இன்னும் 2 ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேனே. 300 முறுக்கு 300 அதிரசம் நாளைக்கு காலையில் தரதால சொல்லியிருக்கேன். என்னடி நீ இப்போ வந்து இப்படி சொல்ற? ஏக்கா, நம்மள்ட்ட தான் காலையிலேருந்து போட்டு வச்ச முறுக்கு அதிரசம் எதுவுமே போனி ஆகாம தானே இருந்துச்சு. அதான் சரின்னு சொன்னேன். அட, இப்போதான் அதை உமா எடுத்துட்டு போனா ராக்கா ஏக்கா வீட்டில் கொடுக்கணும்னு. முன்னமே சொல்லியிருக்க கூடாது. இல்லை ஒரு ஃபோனை போட்டாவது கேட்டுக்கலாம்ல. ஏண்டி, சாயங்காலம் 3 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினப்போ இன்னும் யாரும் வாங்கலன்னீங்க. அதனால தான் கையோட கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன்டி. அந்த அக்காவே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு. இவளுக்கு கெட்ட கேட்டுக்கு 300 400 ஆர்டர் வருது. இப்படியே போனா நல்ல சம்பாதிப்பாளுங்க போலயே. அப்புறம் ஒருத்தையும் நம்மள மதிக்க மாட்டாளுங்க. ஏக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். மிச்ச பணத்தையும் கையோட கொடுத்து விட்டாங்க. அடி, இப்போ என்னடி பண்ணுறது? என்னக்கா நல்ல விஷயம் சொல்கிறேன், இப்படி ஷாக்காகி நிற்கிற? அடியே உமா, பிரச்சனை அது இல்லை. நெடுவாளி இன்னும் 300 முறுக்கு 300 அதிரசத்துக்கு ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கா. அதான் கையில் ஒன்றுமே இல்லை. காலையில் 6 மணிக்கெலாம் அந்த அக்கா வந்து வாங்கிக்கிறேன்னு இருக்காங்களாம். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? தர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஆர்டர் போனால் போயிட்டு போகுது. இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லாததை எங்கே திருடிட்டு வந்தால் கொடுக்க முடியும்? இல்லைம்மா, அப்படி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. கிழவிக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராது. சே, என்னத்த பண்ண முடியும்? இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். அவங்க வேற எங்கேயாவது வாங்கிக்குவாங்க. நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஏமாற்றக்கூடாது. அது இன்னும் பேரை கெட்டு போயிடும். ஏன் இல்லாமல் போகுது? நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என்னக்கா, என்ன ஐடியா? என்ன, 300 அதிரசம் 300 முறுக்கு அம்பட்டு தானே? இன்னைக்கு ராத்திரி போட்டு காலையில் கொடுத்துருவோம். இதில் என்ன இருக்கு? சூப்பர்க்கா, இதுதான் மல்லிகாக்கா. அடி, மனசுல என்னத்தை நினைச்சிட்டு இருக்கவ? ராத்திரி புள்ள உட்காந்து சுட்டுக்கிட்டு இருந்தா மனுஷன் வீட்டுல தூங்க வேணாம்? இப்ப நாங்க ஒரு பக்கம் வெளியில தானே உட்காந்து சுட போறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாண்டி அறமேலு, பிள்ளைங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சுட்டுட்டு போகுது. உனக்கு என்ன வந்துச்சு? என் வீட்டுல என்னால தூங்க முடியாது. இவளுக்கு அண்டால உருட்டவும் குண்டான உருட்டவும் நெய்யின் பழக எல்லாம் இங்க செட் ஆகாது சொல்லிட்டேன். இது ஏன் வீடு. யார் இங்க என்ன செய்யணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். ஆளாளுக்கு பேசுறதுக்குலாம் இங்க அனுமதி கிடையாது சொல்லிட்டேன். ஏண்டி இளமையில இப்படி எடுத்தவங்க கௌத்தான்னு பேசுற? நாக்குல நரம்பு இல்லாம பேசாத சொல்லிட்டேன். பிள்ளைங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கு. அதுங்களுக்கு வாழ்த்து சொல்லாட்டியும் பரவாயில்ல. இப்படி இடையில நின்று ஒம்பளுக்காத சொல்லிட்டேன்.
அடி நீ ஏன் கூட்டாளியா அவளுக்கு கூட்டாளியா எப்ப பாரு அவளுக்கே ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க தெளிவா சொல்லிவிட்டேன். எவளாவது இங்க அடுப்பை தூக்கிட்டு ராத்திரி நேரத்துல வந்தீங்க அம்பிட்டுதான் எல்லாத்தையும் நானே தூக்கி வெளியே எறிஞ்சு விடுவேன். ஏத்த வீட்டுக்கு வெளியே தானே செய்ய போறான், இல்லையோ வெளியவோ என்னை சுத்தியோ என் வீட்டை சுத்தியோ எவளும் எதுவும் செய்யக்கூடாது சொல்லிட்டேன். சரிக்கா அப்போ விடுங்க, எங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ என்ன வந்துருச்சு, நமக்கு என்ன வீடு வாசலா இல்லை, விடுங்க. பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லாம் செஞ்சுக்குவோம். என்ன மாமியாரே நான் சொல்கிறது? ஆமா அதுல என்ன இருக்கு எம்மா மல்லிகா, அவ சொல்றதும் சரிதாம்மா. என் வீட்டுல நானே என் புருஷனும் தானே, அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ வா வசந்தி, உமா, நீனு, நெடுவாளி எல்லாம் வந்து அங்கே செய்யுங்க. இல்லைம்மா அது எப்படி சரி வரும், நீங்களும் ஐயாவும் வயசானவங்க, தலைவர் ஐயா பாட்டுக்கு தூங்கணும் செய்யணும் மாத்திரை கீத்திரை போடுவீங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஐயா அவர் தானே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, நீங்கள் வாங்க. ஏக்கா என் வீட்டில் கூட இடம்லாம் இருக்கு செய்யலாம், ஆனால் அந்த மனுஷன் எப்போ வந்து என்ன ஒம்புழுப்பாருன்னு தெரியாதுல்ல, அதான் கூப்பிட கொஞ்சம் சங்கடமாக இருக்குக்கா. அந்த மனுஷன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம வீட்டையே கூட பண்ணிக்கலாம். இல்லை வசந்தி அதெல்லாம் சரி வராது. சேகர் தம்பி ஒரு நேரம் மாதிரி இருக்காது, எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. அங்கே வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா தொழில் நடக்கிற இடத்துல 4 பேர் வந்து போகிறது சரி வராதுமா. அம்பிட்டுதான் இவங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் குடிகாரன் புருஷன் இருக்கா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு முறுக்கெல்லாம் சுட முடியாதுன்னு சொல்லிடுங்க. எக்கா அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல வேணாம். ஏண்டி என்ன மீறி இந்த வீட்டில் நீ முறுக்கு சுற்றுவியோ? இது ஏன் வீடு, உங்கள் வீட்டில் யார் இப்போ சுடுறேன்னு சொன்னது? எக்கா பேசாம வாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டில் இருந்து முறுக்கு சுட்டுக்கலாம். எப்படி உன் வீட்டில் எப்படி என்ன இருக்கு இப்போ? ராத்திரியில் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து கொஞ்ச நேரம் முறுக்கு சுட போகிறோம், இதில் என்ன வந்துருச்சு? என் வீட்டில் என் புருஷெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், அங்கே வயசானவங்களும் கிடையாது புள்ள குட்டிகளும் கிடையாது, நான் ஒத்த ஆளு தான். அந்த மனுஷன் மட்டுக்கு ராத்திரி ரூமில் கதவை போட்டுட்டு தூங்க போகிறாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேசாமல் அங்கே வந்துடுங்க. உமா எதுக்கும் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை, என் பிள்ளையே காடில் வேலை பார்த்து கை வலிக்கு கால் வலிக்கு உழைச்சிட்டு வருவான், அவன் நிம்மதியாக படுத்து ராத்திரி தூங்க வேணாம், அங்கே கொண்டு போய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு டமால் டுமில்னா நல்லா இருக்கும். அப்போ உங்கள் பையன் மேலே அம்பு டக்கா இருந்தால் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் அங்கே தான் ராத்திரி முறுக்கு சுடுவோம், அம்பிட்டு தான். ஏக்கா வாட்ஸ்அப்பில் என்னென்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் எடுப்புங்க, நானும் நெடுவாளியும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி நானும் வசந்தியும் கணக்கு எழுதுறோம், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. வாடி நெடுவாளி போவோம். இதான் வந்துட்டேன். 1000மே சொல்லு, கேங்குக்கு லீடர்னா இப்படி தான் இருக்கணும். உமா வாழ்க வாழ்க. திமிர பாத்தியா இவளுக்கு, கும்பிட்டு வாய் திமிரு, எப்படி என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. அடி வசந்தி, நீ வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரியா இல்லை கணக்கு எழுதிட்டு போறியா? லிஸ்ட் போட்டுட்டே போறேன்க்கா, அப்பதானே அவளுக்கு போனவளுக்கு வாங்க சரியா இருக்கும். சரி அப்ப வா லிஸ்ட் எழுதி தரேன், அவளுக்கு போட்டா பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுட்டு நீ போ. சரிக்கா நான் பேசுறேன், என்னை மதிக்காம எப்படி பேசிட்டு போறாளுக்கு பத்தி. அட உனக்கு வேற வேலை இல்லப்பா, நான் வீட்டுக்கு போறேன், போய் என் வீட்டுக்காரர் வந்திருப்பாரு, காப்பி தண்ணி வச்சு தரணும். ஏய் நில்லடி, நான் பேசுறது நீயும் கேட்காம போனா என்ன பண்றது? குப்புறப்படுத்து தூங்கிட்டியே. இவளுக்கும் வர வர தும்மல் அதிகமா போயிருச்சு. இவளுக்கு என்ன 4 காசு சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே என்ன இப்படி மட்டும் மரியாதை இல்லாமல் பெரியவளும் சின்னவனும் பேசிட்டு போறாளுங்க. இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கு இவளுக்கு, நாளைக்கு என் மவனுங்க 2 பேர்கிட்டையும் பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். உமா உமா குடிக்க ஒரு டம்ளர் காப்பி வச்சு எடுத்துட்டு வாடி. இந்த வரேன் மாமா. இந்தாங்க மாமா. என்னடி கேட்ட உடனே காப்பியோட வந்து நிக்கிற? இல்ல மாமா நான் குடிக்கலான்னு போட்டேன், சரி நீங்க கேட்டீங்களா அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரி அப்போ உனக்கு நான் போட்டு குடிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல குடிங்க. குடாத்தா குடு. இவர் நல்ல மூட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது, இப்பவே கேட்டுருவோம். ஏன்னா இவருக்கு எதுவும் பிடிக்கலன்னா இவரை கேட்காம நம்ம பாட்டுக்கு இங்கே வாங்கின எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இவர்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். என்ன இன்னைக்கு முறுக்கு சுடுறதெல்லாம் எப்படி போச்சு? புதுசாக அன்னி தொழில் தொடங்கியிருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக போகுதா? அதெல்லாம் சூப்பராக போகுது மாமா. நேற்று தான் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு, இன்னைக்கு நேற்று வாங்கிட்டு போன எல்லாரும் திரும்ப வந்து 50 100ன்னு நிறைய வாங்கினாங்க. எல்லா முறுக்கும் அதிர்ஷ்டமும் தீர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அட சக்க போடு, அதானே அன்னி முறுக்கு சுட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாமே, நாக்கில் பட்டானே கரையும், அம்புட்டு ருசியால இருக்கும். ஆமாம் உங்களுக்கு அக்கா கொடுத்து விட்ருக்காங்க, வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை இப்போ தானே காஃபி குடிக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. ஏங்க சொல்லுமா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. என்ன முடிவு? முதல்ல என்ன முடிவுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நம்ம மல்லிகா அக்கா வீட்டில் உட்காந்து முறுக்கு சுட்டுட்டு இருந்தோமா, அதான் தெரியுமே. புதுசாக ஒரு ஆர்டர் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. அப்படியா? நல்ல விஷயம், சந்தோஷம். ஆனால் நாளைக்கு காலையிலக்குள்ள 300 முறுக்கும் 300 அதிர்ஷ்டமும் கேட்டிருக்காங்கங்க. வியாபாரம்னா அப்படிதாம்மா இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், நம்ம தான் அனுசரிக்கணும். அதான் ராத்திரி பூரா உட்காந்து செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம். ஆமாம் ராத்திரி பகல்னு கண்ணு முடிச்சு வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்காகிறது? அண்ணியும் நீயும் பாவம் இல்லையா,
அந்த பிள்ளைகளும் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா தான் நல்லா இருக்கும். ஏங்க பொழுதுக்குமா செய்ய போகிறோம், எல்லாம் தீபாவளி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இருக்காது. அதுவும் சரிதான், பண்டிகைக்குள்ளே காசு பார்த்தா தானே. அதுக்கப்புறம் யார் தேடி வந்து முறுக்கு அதிரசம்னு வாங்க போகிறா? சரி செஞ்சு விடுங்க, இதில் என்ன இருக்குது? அதான் ராத்திரியெல்லாம் முறுக்கு சொல்லன்னு மல்லிகாக்கா முடிவெடுத்தாங்க. அண்ணி எப்போதுமே அப்படி தானே, வேலைக்கு சலிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா செஞ்சு விட்டுருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி பண்ண போகிறோங்கிற பதட்டம் தானே உனக்கு? ஐயா அதெல்லாம் இல்லை, மல்லிகாக்கா மேலே எனக்கும் நம்பிக்கை அதிகம்தான். ஆனால் எங்கே உட்காந்து செய்கிறதுன்னா? ஏமா அதான் அங்கே தானே செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்கே வீடு நல்லா விலாசமாக தானே இருக்குது. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க. என்ன பிரச்சனை வரும்? உங்கள் அம்மா தான் பிரச்சனை. ராத்திரி அவங்க தூங்கணுமா, அதனால் வீட்டில் யாரும் முறுக்கெல்லாம் சுடக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில் போங்க. மீறி யாராவது ராத்திரி முறுக்கு சுட்டிங்க, பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேங்கிறாங்கங்க. என்ன இந்த அம்மா இப்படி பண்ணுது? அண்ணி பாவம் ஏதோ குழப்பத்தனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதே. எப்போதுக்கும் இவங்கள்ட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு வீட்டிலேயே கிடக்கணும், அதுதான் இந்த அம்மாக்கு வேணும். பாவம் அண்ணி இப்போ எங்கே போவாங்க? அதாங்க உங்களை கூட கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ராத்திரி நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ உட்காந்து முறுக்கு சுட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேங்க. எல்லாரையும் இங்கே வர சொல்லிட்டேன், ஆனால் உங்களை கேட்கல. அதான். என்னது இங்கேயா? ஐயோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாங்க, நாங்கள் வேற எங்கேயாவது சுட்டுக்கிறோம். உங்களுக்கும் தூக்கம் கெடும்ல, பொழுதனைக்கும் காடு கரைன்னு வேலை பார்த்துட்டு வரீங்க, உங்கள் தூக்கத்தை நாங்கள் கெடுக்க வேணாங்க. நான் சொல்லிடுறேன் அக்கா கிட்ட, நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க. அடியே என்ன பயந்துட்டியா? நீ இப்படி சொல்லலைனா தான் உன் மேலே கோவப்பட்டிருப்பேன். நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க நெசமாவா சொல்கிறீங்க? ஆமாம்மா, ராத்திரி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, ராத்திரி சாப்பாடு நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டோம். என்ன சொல்கிற? சூப்பருங்க. நீ இப்படி சொல்லாமல் இருந்தால் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அண்ணி முத ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும். பார்த்தியா, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ கூறு கெட்டு போயிடுச்சு, அதான் வயசான காலத்தில் இப்படி பேச இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்கோம். நீயும் அண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் இங்கே வந்து செய்யுங்க, எனக்குலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதாங்க நானே சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு அப்படி எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் வேணால் அங்கே கூட போய் படுத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறாத்தா, என்ன டிஸ்டர்பன்ஸு? ரூமில் வந்து நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் படுத்துக்க போகிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே சுட்டாலும் சரி வெளியில் சுட்டாலும் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. உங்கள் அண்ணி தான் காலையில் நம்மகிட்ட கேளு கேளு கேளுன்னு ஓயாமல் ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. எப்படியோ தொழில் நல்லா வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான்.